இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்புல நெருக்கடி நிலை நம்ம ஏற்கனவே என்னென்ன பார்த்துருக்கோம். இந்திய அரசியல் அமைப்புல பகுதி 1 பகுதி 2 முடிச்சோமா? முடிக்கல. பகுதி 1 அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்திலிருந்து பகுதி 1 வரலாம் நடத்தியாச்சு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனு, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனு, ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனு, லோக் அதாலத்து, லோக் ஆயுக்தா, லோக்பால் லோக் ஆயுக்தா, சரி இதெல்லாம் நான் பார்த்துட்டோம். இப்போ வந்து இருக்கிற டைம்ல நெருக்கடி நிலை பிரகடனம் பார்க்கலாம். அடுத்ததா பகுதி 2, 3 பார்க்கலாம். ஓகேவா? சரி போலாம். நெருக்கடி நிலைனா என்ன? முதல்ல நெருக்கடி நிலைனா என்ன? ஒரு போரோ ஒரு உள்நாட்டு கலவரமோ நடக்க சொல்ல ஃபுல் கவர்மெண்ட்டும் ஆட்சியை வந்து யாருக்கிட்ட போயிடும்? குடியரசுத் தலைவர்கிட்ட போயிடும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு மாநிலத்துல ஏதோ ஒரு அரசமைக்கிற சூழல் இல்லை, ஓகேனா ஆட்சி கலைஞ சூழல் இருக்கு, சட்டசபை சட்டமன்றம் வந்து கலைஞ சூழல் இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் ஆட்சி யாருக்கிட்ட இருக்கும்? குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவர் ஆட்சி தான். ஓகேவா? அதே மாதிரி நிதி நெருக்கடினா நாட்டுல சரியான நிதி சூழல் இல்லை, ஓகேவா? நிதி வந்து ஸ்திரத்தன்மை இல்லை, நிதி வந்து நாட்டுக்கு போதியதா இல்லை அப்படின்ற நேரத்துல நிதி நெருக்கடியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த நெருக்கடி நிலை எந்த பகுதியில சொல்லுது? பகுதி 18. ஓகேவா? விதி என்னென்ன விதின்னு பாத்தீங்கன்னா 352 இருந்து 356 வரல. ஓகேவா? இதுல 352 அப்படின்னா தேசிய நெருக்கடி. ஓகேவா? 356 மாநில நெருக்கடி. ஓகேவா? 360 நிதி நெருக்கடி. ஓகே, இப்போ இந்த 3 நெருக்கடியை நம்ம பார்ப்போம். தேசிய நெருக்கடி அப்படின்னா என்ன? தேசிய நெருக்கடினா என்னப்பா? ஆக்கிரமிப்பு. சரி, இப்ப விதி 352 வந்து தேசிய நெருக்கடி பத்தி போனது. எழுதிங்க, தேசிய நெருக்கடின்னு போட்டு இதெல்லாம் எழுதிக்கணும். ஓகேவா? எழுதினாதான் நமக்கு இதை எழுதினா படிக்கணும்னு தோணும். காரணம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் காரணம் போர். ஒரு 2 நாட்டுக்கு நம்ம வேற நாட்டோட நம்ம நாடு போர் பண்ணுது அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த தேசிய நெருக்கடியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்ததா வந்து வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு. வெளிநாட்டு வந்து இப்போ உள்ள நம்ம நாட்டை வந்து ஆக்கிரமிப்பு பண்றான் அப்படின்னா அந்த நேரத்தில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. மூணாவதா ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி. உள்நாட்டிலேயே வந்து ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுலயே பாத்தீங்கன்னா வெளிநாட்டு நெருக்கடி, உள்நாட்டு நெருக்கடின்னு பிரிக்கலாம். ஓகேவா? போரும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பும் வெளிநாட்டு நெருக்கடி. நம்ம உள்நாட்டிலேயே வந்து ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி நடைபெறதுனால அதை வந்து உள்நாட்டு நெருக்கடி அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மாதிரி சூழல் வந்துருச்சுன்னா இதை அனௌன்ஸ் பண்றது யாரு? குடியரசுத் தலைவர் வந்து அப்படியே அவரே அனௌன்ஸ் பண்ணிடுவாரா? அனௌன்ஸ் பண்றது குடியரசுத் தலைவர். கேபினெட் கிட்ட இருந்து என்ன பண்ணுவாரு? எழுத்துப்பூர்வமான ஆவணம், அதாவது எழுத்துப்பூர்வமான தகவல் வந்து கேபினெட் கொடுத்த பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ஓகேவா? அந்த அறிவிப்பை வந்து வெளியிடுவார். அறிவிப்பை வெளியிடுறது யாரு? குடியரசுத் தலைவர். எதன் அடிப்படையில்? கேபினெட்டோட எழுத்துப்பூர்வ ஒப்புதல், அது மூலம் வந்து வெளியிடுவார். அதுக்கப்புறம் இதுக்கு பாராளுமன்ற ஒப்புதல் தேவையா? தேசிய நெருக்கடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, குடியரசுத் தலைவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு, கேபினெட் எழுத்துப்பூர்வமான ஒரு தகவலை கொடுத்துட்டான், நீங்க பண்ணுங்க அப்படின்னு. இதுக்கு பாராளுமன்ற ஒப்புதல் தரணுமா தரக்கூடாதா? எவ்வளவு நாள்ல தரணும்? 1 மாதத்துல தரணும். ஓகேவா? 1 மாசத்துக்குள்ள பாராளுமன்றத்தை கூட்டி இரு அவைகளிலும் வந்து 1 மாதத்துக்குள்ள வந்து ஒப்புதல் பெறணும். ஓகேவா? எந்த முறையில வந்து இவங்க வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு பெரும்பான்மை ஒப்புதல் கண்டிப்பா வாங்கியிருக்கணும். ஓகேவா? இது ஒண்ணுத்துக்கு மட்டும்தான் சிறப்பு பெரும்பான்மை வரும், மற்றதுக்கெல்லாம் சாதாரண பெரும்பான்மை வரும். அதே மாதிரி இந்த தேசிய நெருக்கடிக்கு மட்டும்தான் 1 மாத காலத்துக்குள்ள வாங்கணும், மற்றதுக்கெல்லாம் 2 மாத காலங்கள் வரும். ஓகே, அது பாக்குறப்ப பார்க்கலாம். இப்ப ஒப்புதல் வாங்கல,
ஒப்புதல் வாங்கல, பாராளுமன்றம் ஒப்புதல் கொடுக்கலன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு, கேபினெட் வந்து சொல்லி குடியரசுத் தலைவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு, ஒப்புதல் கொடுக்கல பாராளுமன்றத்தில் நிறைவேறல அப்படின்னா 1 மாத காலம் வரலாம் வந்து அந்த தேசிய நெருக்கடி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தானா வந்து அது இல்லாம போயிடும். ஓகேவா? சரி, அந்த நேரத்தில் வந்து மக்களவை கலைக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப ஒப்புதல் வாங்கணும் பாராளுமன்றத்தை கூட்டி அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து மக்களவை கலைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா மாநிலங்களவையில ஒப்புதல் வாங்கணும். ஓகேவா? அதே மாதிரி லோக்சபா அதுக்கப்புறம் மக்களவை கூடினா 1 மாசத்துக்குள்ள ஒப்புதல் பெறணும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. பொதுவா இது தேசிய நெருக்கடி இம்ப்ளிமெண்ட் பண்ணா 1 மாதத்திற்குள்ள சிறப்பு பெரும்பான்மை மூலம் இரு அவைகளிலும் ஒப்புதல் பெறணும். ஓகேவா? அந்த நேரத்துல ஒப்புதல் தரல அப்படின்னா நெருக்கடி நிலை வந்து 1 மாத காலம் வரலாம் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா அது கேன்சல் ஆயிடும். ஓகேவா? சரி, அந்த நேரத்துல மக்களவை கலைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா மாநிலங்களவையில ஒப்புதல் வாங்கி அதை ஃபாலோ பண்ணலாம். ஆனா மக்களவை கூடிய பின்பு கூடின 1 மாசத்துக்குள்ளேயே தேசிய நெருக்கடிக்கான ஒப்புதலை வந்து வாங்கணும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? புரியலையா? அடுத்ததா இது எவ்வளவு நாள் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுப்பா, நெருக்கடி நிலையை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, தேசிய நெருக்கடி நம்ம பாக்குறது. இது எவ்வளவு நாள் அமல்ல இருக்கும்? 6 மாதங்கள் இருக்கும். ஓகேவா? நீட்டிப்புக்கான அடுத்த 6 மாசத்துக்கு நீட்டிக்கணும்னா ஒரு 6 மாதத்திற்கும் பாராளுமன்றத்தை கூட்டி ஒப்புதல் பெறணும். ஓகேவா? எவ்வளவு காலம் வேணாலும் நீட்டிக்கலாம், அது வேற. 3 வருடங்களுக்கு வந்து மாநில நெருக்கடி. ஓகேவா? இது தேசிய நெருக்கடி வந்து எவ்வளவு காலத்துக்கு வேணாலும் நீட்டிக்கலாம், ஆனா ஒரு 6 மாத காலத்திற்கும் இரு அவையும் கூட்டி ஒப்புதல் பெறணும். ஓகேவா? நல்லா மைண்ட்ல வச்சுங்க. சாதாரண சிறப்பு பெரும்பான்மை மூலமா ஒப்புதல் பெறணும், 1 மாதத்துக்குள்ள ஒப்புதல் பெறணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணா 6 மாசத்துக்கு ஒரு முறை ஒப்புதல் வாங்கணும். எவ்வளவு காலம் வேணாலும் நீட்டிப்பு செய்யலாம். ஓகேவா? அடுத்ததான் இதனால ஏற்படுகிற விளைவு லோக்சபாவிலும் சட்டமன்றத்தினோட ஆயுட்காலம் எப்படி இருக்கும்? எப்படிப்பா? இப்ப தேசிய நெருக்கடி போட்டாங்க. ஓகேவா? அந்த நேரத்துல இப்போ ஆட்சி முடிஞ்சிச்சு, எலெக்ஷன் வந்துச்சு இல்லையா? இந்த எலெக்ஷன் நேரத்துல தேசிய நெருக்கடி போட்டாங்க. மோடியோட ஆட்சி காலம் முடிகிறப்ப தேசிய நெருக்கடி போட்டாங்க. தேசிய நெருக்கடி போட்டது குடியரசுத் தலைவர் ஆட்சிகளை போயிடும், அவர் சட்டமன்றம் கிடையாது. சட்டமன்றத்தில் ஆயுதம் இல்ல லோக்சபா ஆயுள் காலம் 1 ஆண்டு வரலாம் நீட்டிக்கப்படலாம். ஞாபகம் வச்சுங்க. இப்ப அவரோட ஆட்சி முடிஞ்சு போச்சு, மோடியோட ஆட்சி முடிஞ்சு போச்சு, முடிகிற நேரத்துல இதை போட்டுட்டாங்க அப்படின்னா அவரே அந்த ஆட்சியை வந்து பெயர் அளவுக்கு தான் ஆட்சி. ஞாபகம் வச்சுங்க, பெயர் அளவுக்கு தான் ஆட்சி. அந்த ஆட்சி 1 ஆண்டு காலம் நீட்டிக்கப்படும். ஓகேவா? சட்டமன்றத்திலையும் சரி, இங்கேயும் சரி. அதே நேரத்துல ஒரு ஸ்டேட்ல ஒரு சிஎம் முடிகிற நேரத்துல, அவரோட காலம் முடிகிற நேரத்துல இந்த நெருக்கடி இம்ப்ளிமெண்ட் பண்ணா அதுவும் 1 ஆண்டு காலங்கள்ல தான் நீட்டிக்கப்படும். ஓகேவா? சரி, கொடுத்தாச்சு. இது திரும்ப யார் வாங்குறது? குடியரசுத் தலைவர் தான் வாங்கணும். அதுக்கு எந்த பெரும்பான்மை? சாதாரண பெரும்பான்மை மூலம் மக்களவையில நிறைவேற்றப்படணும். ஓகேவா? இந்த பிரகடனம் வந்து ஏற்கப்படவில்லை அப்படின்னா இது தேசிய நெருக்கடி நிலை பிரகடனம் வந்து ஏற்றுக்கல, அதாவது வந்து நிறைவேறல, 1 மாசத்துக்குள்ள மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேறல அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து கையெழுத்து போட்ட ஒரு அறிக்கையை வந்து கூட்டத்தொடரின் போது வந்து சபாநாயகரிடம் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே கூட்டத்தை நடத்துறது யாரு? கூட்டத்தை நடத்துறவர் யாரு? குடியரசுத் தலைவர். அந்த கூட்டத்தொடர்ல குடியரசுத் தலைவர்கிட்டையும் வந்து கொடுக்கணும். ஓகேவா? அந்த அறிக்கை கிடைத்த 14 நாட்களுக்குள்ள வந்து சிறப்பு கூட்டம் நடத்தி அதுக்கான முடிவை வந்து எட்டப்படணும் அப்படின்றதுதான் வந்து விதி. அதே மாதிரி ஒரு நெருக்கடி நிலை வந்துருச்சு. ஒரு பக்கம் சீனா போர் வந்துட்டான், தேசிய நெருக்கடி போட்டாச்சு. ஓகேவா? இன்னொரு நெருக்கடி போட முடியுமா? முடியும். அதே மாதிரி 4 தேசிய நெருக்கடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, நடைமுறையில் இருக்கு, குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குது.
திடீர்னு ஒரு மாநிலத்துல ஒரு சிஎம் ஆட்சி கலையதோ இல்லை ஏதோ ஒரு மாநில நெருக்கடி கொண்டு வர முடியுமா? முடியும். ஒரு நெருக்கடி இருக்கிற காலத்துல இன்னொரு நெருக்கடி வந்து கொண்டுட்டு வருவாங்க. ஓகேவா? பிறப்பிக்கலாம். இதுவரை தேசிய நெருக்கடி எப்பப்பெல்லாம் போட்டிருக்காங்க இதை நோட் பண்ணீங்க. இதுவரை தேசிய நெருக்கடி 1962 இந்தியா சீனா போர் எது வரலாம் போட்டிருக்காங்க, 68 வரல இருந்திருக்கு. ஓகேவா? தேசிய நெருக்கடி நிலை வந்து 68 வரல, 1968 வரல இருந்திருக்கு. அடுத்தது 1971 இந்தியா பாகிஸ்தான் போர். அடுத்ததா 1975 உள்நாட்டு கலவரம். உள்நாட்டு கலவரம்னா என்ன? யாரோட பீரியட்? 1975 இந்திரா காந்தி பீரியட். ஓகேவா? அந்த டைம்ல வந்து உள்நாட்டு கலவரம் வந்து அதுக்காகவே ஒரு தேசிய நெருக்கடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த தேசிய நெருக்கடி சம்பந்தமா என்னென்ன அரசியலமைப்பு திருத்தம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 திருத்தம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்னென்ன திருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான திருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 44வது அரசியலமைப்பு திருத்தம். எப்போ? 1978. இந்த திருத்தம் தான் வந்து முக்கியமான திருத்தம். இதுக்கு முன்னாடி வந்து 38வது திருத்தம் ஒன்று இருக்கு. ஓகேவா? இந்த 2 திருத்தமும் தான் இந்த அரசியலமைப்பு இந்த தேசிய நெருக்கடி சம்பந்தமான திருத்தங்கள். இந்த 44வது திருத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த கேபினெட் கிட்ட வந்து குடியரசுத் தலைவர் வந்து அவரே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, கேபினெட் கிட்ட வந்து எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் வந்து தரணும்னு சொல்றது இந்த 44வது திருத்தம் தான். ஓகேவா? அடுத்ததா ஃபர்ஸ்ட் இந்த தேசிய நெருக்கடிக்கு வந்து 2 மாதத்துக்குள்ள வந்து பாராளுமன்றத்தை கூட்டி ஒப்புதல் வாங்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. அதே இந்த 44வது திருத்தம் தான் வந்து 1 மாதமா குறைச்சது. ஓகேவா? அடுத்தது இந்த உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறத ஆயுதமேந்திய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி திருத்துறாங்க. அதுக்கப்புறமா இந்த தேசிய நெருக்கடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா அதுல வந்து உச்சநீதிமன்றம் வந்து தலையிட முடியாது, நீதி மறு ஆய்வுக்கு வந்து உட்படாது அப்படின்னு சொல்லி எதுல சொல்லியிருக்கோம்? 38வது திருத்தத்துல சொல்லியிருக்கோம். அது 44வது திருத்தத்துல மாற்றி அமைப்பு நீதி மறு ஆய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கும். ஓகேவா? எழுதிட்டீங்களா? அடுத்தது இதனோட விளைவு என்ன? ஒரு தேசிய நெருக்கடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கப்பா, அதனோட விளைவு என்ன? விளைவு என்ன? மத்திய அரசோட ஆட்சி காலம் வந்து நீளும். ஓகேவா? அதுக்கப்புறம் மாநில பட்டியலில் சட்டம் இயற்றலாம். ஓகேவா? மக்களவை காலம் நீட்டிப்படையும். அடிப்படை உரிமை 19 வந்து கட்டுப்பாடு இருக்கும். 19ன்றது 6 என்ன உரிமை? 6 உரிமையா? எத்தனை உரிமை இருக்கும்? 6 உரிமைகள் இருக்கும். அந்த 6 உரிமைகளுக்கும் வந்து கட்டுப்பாடு வரும். இன்னொரு விஷயம், மாநில பட்டியலில் சட்டம் இயற்றுறது. மாநில பட்டியலில் சட்டம் இயற்றுதல். இங்க மாநில பட்டியலில் சட்டம் இயற்றுறது யாரு? மத்திய அரசு. மக்களவை இரு அவைகள் வந்து கூட்டம் கூட்டி ஏதோ ஒரு சட்டம் இயற்றுறாங்க. அந்த நேரத்தில் மாநில பட்டியலில் சட்டம் இயற்றலாம். இது சொல்லக்கூடிய விதி என்ன? 249 வந்து எது? எதுக்கு? எதுக்கு? இதுக்கு எதுக்கு? இதுக்கு என்ன? 249 பார்த்தோம் இல்லையா? தேசிய நெருக்கடி காலத்துல, நல்லா ஞாபகம் வச்சுங்க, தேசிய நெருக்கடி காலத்துல மாநில மத்திய அரசு வந்து மாநில பட்டியலில் சட்டம் இயற்றும் விதி வந்து 250 250 நோட் பண்ணீங்க. ஆர்டிகல் 250 என்னன்னா, தேசிய நெருக்கடி காலத்தில் மத்திய அரசு மாநில பட்டியலில் சட்டம் இயற்றலாம். ஐயா வணக்கம் ஐயா.
ஆர்டிகல் 250 எழுதிட்டீங்களா? அடுத்தது என்னது? மாநில நெருக்கடி. மாநில நெருக்கடி விதி 356. இது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? மாநில அரசு அரசியலமைப்பு விதியை மீறி செயல்பட்டுச்சுன்னா இதை கொண்டு வருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி 365 விதி ஞாபகம் வச்சுக்கோங்க. 365 விதி மத்திய அரசோட ஆணைகள் வந்து மாநில அரசு கேட்கல, இல்ல மத்திய அரசோட வழிகாட்டுதல மாநில அரசு கேட்கல, பின்பற்றல அப்படின்னா அந்த நேரத்துல மாநில நெருக்கடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. விதி 356 மத்திய அரசு மாநில அரசு அரசியலமைப்பு மீறி செயல்படும் போதும் 365 விதியை மீறி செயல்படும் போதும் மாநில நெருக்கடி வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது அறிவிப்பு பண்றது யாரு? குடியரசுத் தலைவர் தான். குடியரசுத் தலைவர் வந்து ஆளுநரோட பரிந்துரையின் பேர்ல வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இல்ல தானாக கூட இவர் வந்து அறிவிக்கலாம். பாராளுமன்ற ஒப்புதல் வாங்கணுமா? கண்டிப்பா வாங்கணும். இப்போ ஒரு மாநிலத்தின் மேல நம்ம வந்து நெருக்கடி போட போறோம், மாநில நெருக்கடி. அந்த இடம் இருக்கிற சட்டமன்றத்தை எந்த செயல்படாம சுவிட்ச் ஆஃப் பண்ண போறோம் அப்படின்னா 4 ரூபாய் பாராளுமன்றம் ஒப்புதல் கண்டிப்பா கொடுத்தாகணும். ஓகேவா? அந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மேல இருப்பாங்க, அவங்க எல்லாம் வாக்களிக்கணும். ஓகேவா? சரி பார்ப்போம். பாராளுமன்றத்தில் வந்து 2 மாதத்திற்குள்ள நெருக்கடி நிலைக்கு குறிப்பிட்ட 2 மாதத்திற்குள்ள ஒப்புதல் வந்து பெறணும். இது எப்படி? எந்த பெரும்பான்மையின் மூலம்? சாதாரண பெரும்பான்மையின் மூலம். அந்த நேரத்தில் லோக்சபா கலைக்கப்பட்டிருந்ததுன்னா லோக்சபா கூடிய 1 மாதத்திற்குள்ள, இது ஞாபகம் வச்சுங்க. சாதாரணமா 2 மாசத்துக்குள்ள வாங்கணும். லோக்சபா அந்த நேரத்தில் இல்ல, கலைக்கல, ஆட்சியில இல்ல, லோக்சபா காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா லோக்சபா கூடிய 1 மாதத்திற்குள்ள வந்து அதை பெறணும். ஓகேவா? இது அமலில் இருக்கும் காலம் 6 மாதங்கள். அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு முறையா ஒப்புதல் வாங்கணும். ஓகேவா? அதிகபட்சமா எவ்வளவு நாள் நீட்டிக்கலாம்? 3 ஆண்டுகள் வரலாம் நீட்டிக்க முடியும். அது தேசிய நெருக்கடி கால எல்லை கிடையாது, எவ்வளவு நாள் வேணாலும் நீட்டிக்கலாம். இது 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒப்புதல் வாங்கினா கூட 3 ஆண்டுகளுக்கு மேல நீட்டிக்க முடியாது. ஆனா ஒரு சில நிகழ்வுகள்ல 3 ஆண்டுக்கு மேல நீட்டிக்கலாம். என்னென்ன நேரம் பாரு. தேசிய நெருக்கடியும் அந்த நேரத்தில் இம்ப்ளிமெண்ட்ல இருக்கு. தேசிய நெருக்கடியும் இருக்கு, மாநில நெருக்கடியும் இருக்கு. ஓகே, அந்த நேரத்துல 3 வருஷத்துக்கு மேல போலாம். 2வது, தேர்தல் நடத்த இயலாத சூழ்நிலை. இந்த 2 காரணத்தினால 3 வருஷத்துக்கு மேலே வந்து நீட்டிக்கலாம். ஓகேவா? அடுத்ததா, அந்த நேரத்தில் சட்டமன்றத்தின் ஆயுட்காலம் எப்படி இருக்கும்? சட்டமன்றத்தின் ஆயுட்காலம் தற்காலிகமா அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நிறுத்தி வைக்கப்படும். அது ஒர்க் ஆகாது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா கலைச்சிருவாங்க. இது 2 விஷயம் தான் நடக்கும். இந்த நெருக்கடியை வந்து திரும்ப பெறுவது யார் மூலியமா போறோம்? குடியரசுத் தலைவர் மூலமா தான் போறோம். இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காங்க? ஓகேவா? முதல்ல பஞ்சாப்ல 1951 ஃபர்ஸ்ட் மாநில நெருக்கடி பஞ்சாப் 1951. ஏன் போடுறாங்க அப்படின்னா காங்கிரஸ்ல ஏற்பட்ட உட்கட்சி பூசல். தமிழ்நாட்டில் 4 முறை போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 4 முறை. எப்பப்போ? 1976 அப்ப கருணாநிதி சிஎம். ஓகேவா? அதுக்கப்புறம் 1980 எம்ஜிஆர் சிஎம் இருந்த காலம். அப்புறம் 1982 ஜானகி அம்மா சிஎம் இருந்த காலம். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் 1991 திருப்பணியும் கருணாநிதி சிஎம் இருந்த காலம். கருணாநிதி ஆட்சி கலைக்கப்படும். ஓகேவா? இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம், இந்த மாநில நெருக்கடியில் இருக்கிற சட்ட திருத்தங்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் 38வது திருத்தம் முக்கியமான திருத்தம் சொன்னல. 38, 44 தான் தேசிய நெருக்கடி. இந்த 3 நெருக்கடியிலும் வந்து முக்கியமான திருத்தங்கள். 38வது திருத்தம் 1975. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த திருத்தத்துல, அதாவது இதுல குடியரசுத் தலைவர் வந்து 356 வச்சு மாநில நெருக்கடி கொண்டு வர்றாரு அப்படின்னா
அந்த நேரத்துல நீதிமன்றம் வந்து அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி எந்த திருத்தத்துல சொல்லியிருக்கான் 38. ஆனா அவன் 44 என்ன பண்ணாங்கன்னா இந்த நெருக்கடி எல்லாமே வந்து நீதி மறுஆய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி திருத்திருப்பாங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவர் ஆட்சி நீதி மறுஆய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 38வது திருத்தம் செல்லாதது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி எஸ்ஆர் பொம்மை வழக்கு நாம் பார்த்திருப்போம். எங்க எஸ்ஆர் பொம்மை வழக்கு முகவரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொன்னா ஒரு தீர்ப்பு வழங்கிய ஒரு வழக்கு. அந்த வழக்குல 356 அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது, முக்கியமான நேரங்களில் மட்டும்தான் பயன்படுத்தும், அரிதாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு எப்போ 1994. ஓகேவா? சரி, இதனோட விளைவு மாநில நெருக்கடி போட்டாங்கப்பா. அதனோட விளைவு என்ன? ஆளுநர் அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் வந்து எடுத்துக்கார். குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்ல வந்துடும் சொல்லும். ஓகேவா? அதுக்கப்புறம் சட்டமன்றத்தின் அதிகாரத்தை பாராளுமன்றம் எடுத்துக்கும். இங்க இருக்கிற மாநில பட்டியலில் வந்து அவங்க சட்டம் ஏற்றுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சட்டப்பேரவை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருவாங்க. சட்டப்பேரவை இயங்காது, அப்படி இல்லைன்னா கலைச்சிருவாங்க. இது 2 தான் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து மத்திய மாநிலத்தோட மசோதா பட்ஜெட் எல்லாமே எங்க நடக்கும்? பாராளுமன்றத்தில் தான் போடுவாங்க. ஓகேவா? அதான் இங்க சட்டமன்றமே செயல்படாது. இங்க மாநிலத்துக்கு தேவையான அனைத்தும் பாராளுமன்றம் தான் வந்து செயல்படுத்தும். ஓகேவா? ஆனா உயர்நீதிமன்ற செயல்பாட்டில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. மாநில நெருக்கடி போட்டா உயர்நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது, அது எப்பவும் கூட செயல்பட்டு கொண்டதா இருக்கும். ஓகேவா? முக்கியமான நெருக்கடி நிதி நெருக்கடி. விதி 360. காரணம் நிதி நிலையில ஸ்திரத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி யாருக்கு தோணும்? குடியரசுத் தலைவருக்கு தோணும். ஓகேவா? அறிவிக்கிறது குடியரசுத் தலைவர் அறிவிப்பார். அடிப்படை குடியரசுத் தலைவர் தான் மாநில சார் பொதுவா நம்ம நாட்டில் நிதி நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னு அவர் வந்து நினைச்சிட்டாரு அப்படின்னா நிதி நெருக்கடி வந்து கொண்டு வரலாம். ஒப்புதல் 2 மாசத்துக்குள்ள இரு அவைகளிலும் சாதாரண பெரும்பான்மை மூலம். அப்போ இதுவும் மாநில நெருக்கடியும் சேம். ஓகேவா? மத்திய நெருக்கடி அதாவது தேசிய நெருக்கடி மட்டும்தான் வந்து 1 மாதம் சிறப்பு பெரும்பான்மை ஞாபகம் வச்சுங்க. அமலில் இருக்கும் காலம் அது எப்போ நிதி நிலைமை சரியாகுதோ அது வரல. குடியரசுத் தலைவரா விலக்கிக் கொள்ளப்படும் வரை வந்து அது இருக்கும். அதுக்கப்புறம் நீட்டிப்பு, அதே நீட்டிப்பும் அதே தான். அது எப்போ நிதி நிலைமை சரியாகுதோ எப்போ விலக்கிக் கொள்ளப்படுமோ அது வரல வந்து நீட்டிக்கலாம். இந்த நேரத்தில் லோக்சபா அப்புறம் சட்டமன்றத்தில் ஆயுட்காலமா எதுனா பாதிக்குமானா பாதிக்காது. நிதி நெருக்கடியில இதெல்லாம் எதுவும் வந்து பாதிப்படையாது. திரும்ப பெறுவதும் குடியரசுத் தலைவர் தான் வந்து திரும்ப பெறுவார். இதுல அரசியலமைப்பு திருத்தம் அதே தான். நிதி நெருக்கடி வந்து குடியரசுத் தலைவர் பிரகடனப்படுத்தினார்னா நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி 38 சொல்லியிருக்கோம். குடியரசு முடிவை இறுதியானு சொல்லியிருக்கோம். ஆனா 44 அது நீதி மறுஆய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். விளைவு என்ன? நிதி விவகாரத்துல மத்திய அரசு மாநில அரசுகளை வந்து கட்டுப்படுத்தும். நிதி நிலைமை மோசமாயிருச்சு, அப்போ மத்திய அரசு மாநில அரசு கொடுக்க நிதியை கொடுக்காது. புரியுதா? அதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை வந்து விதிக்கும். நீ இந்த நிதி இதுக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னா கட்டுப்பாடெல்லாம் விதிக்கும். 2வது முக்கியமா அரசு ஊழியர்களோட ஊதியம் வந்து குறைக்கப்படும். ஓகே, எந்த விதியில 360 நிதி நெருக்கடியில அரசு ஊழியர்களோட ஊதியம் குறைக்கப்படும். இதெல்லாம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அவங்களோட நீதிபதி எல்லாரோட ஊதியமும் வந்து குறைக்கப்படும். குடியரசுத் தலைவர் ஆளுநர் துணை குடியரசுத் தலைவர் அவங்களோட ஊதியம் வந்து குறைக்கப்படாது. ஏன் ஐயான்னு தெரியல. சரி, மாநில சட்டமன்றம் நிறைவேற்றும் நிதி மசோதாக்களை குடியரசுத் தலைவர் வந்து தன்னோட பரிசீலனைக்கு அனுப்புங்க, ஏன்னா நிதி மோசமா இருக்கு, அதாவது என்னோட பரிசீலனைக்கு அனுப்புங்கன்னு சொல்லி உத்தரவிடலாம். இதுவரை நிதி நெருக்கடி எத்தனை முறை போட்டிருக்காங்க? இதுவரை நிதி நெருக்கடி இந்தியாவில் வந்து பிரகடனப்படுத்தப்படவில்லை. சரி, ஒரு சில அரசியலமைப்பு திருத்தங்களை பார்ப்போம். 1வது அரசியலமைப்பு திருத்தம் 1951.
என்னென்ன பண்ணாங்கன்னா நிலச்சீர்திருத்தம், ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, 9வது அட்டவணை வந்து புதியதா வந்து சேர்ப்பு. அடுத்தது 7வது திருத்தம் 1956 மாநிலங்கள் மறுசீரமைப்பு. அதில் 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள் வந்து உருவாக்கம். அப்புறம் ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவா ஒரு ஆளுநரை வந்து நியமனம் பண்ணலாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னது. அப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்திற்கு வந்து பொதுவா ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னது. இப்போ அரசியலமைப்பின் பகுதி 7 அண்டு பகுதி 9 நீக்கம் பண்ணது இந்த 1956 7வது திருத்தம். 9வது திருத்தம் 1960 என்னது பெருபாரி யூனியனை பாகிஸ்தானுக்கு வந்து கொடுக்குறது. ஓகேவா? அப்புறம் வந்து 10வது திருத்தம் 1961 தாத்ரா நாகர் ஹவேலி இந்தியாவுடன் இணைக்கிறாங்க. 12வது திருத்தம் 1961 கோவா, டையூ, டாமன் இந்தியாவுடன் வந்து இணைக்கிறாங்க. 14வது திருத்தம் 1962 புதுச்சேரி இந்தியாவுடன் இணையுது. 15வது திருத்தம் 1963 உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 60லிருந்து 62 உயருது. 21 67 சிந்தி மொழி 8வது அட்டவணையில சேர்க்கிறாங்க. 24வது திருத்தம் 1971 அடிப்படை உரிமைகள் உட்பட அரசியலமைப்பின் எந்த பகுதியையும் பாராளுமன்றம் திருத்தலாம் அப்படின்னு சொல்லி 24வது திருத்தத்தில் சொல்றாங்க. அப்புறம் அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் 26வது திருத்தம் 1971 மன்னர் மானியம் ஒழிப்பு. யார் ஒழிச்சது? இந்திரா காந்தி. ஓகேவா? இந்த பகுதியில் இது போதும். அடுத்துதான் வேற ஒரு தலைப்பை பார்ப்போம். வேற இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.